மார்னிங். எப்பொழுதும் பார்க்கிங் வேறு பக்கம் கிடைக்கும். இப்போ பார்க்கிங் வந்து இங்கே. இதுதான் யுஎம்சி வந்து பிபிஎம் தான். இது வந்து ப்ரைவேட்டோட. ஆக்சுவலி அந்த தைராய்டு மட்டும் நாங்கள் ப்ரைவேட்டில் தான் பார்க்கணும். ஏன்னா அந்த டாக்டர் தான் எங்களுக்கு சக்தி ஒரு குடும்ப தெய்வம்னு சொன்னால, அதனால் நாங்கள் சக்தி பிறந்ததுலேருந்து இங்கே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அந்த இது ஒன்றும் தெரியாதனால அவங்க ரிஃபர் பண்ணது எங்களுக்கு வந்து யுஎம்சி தான். இது வந்து சரியான விலை வரும். ஏன்னா இது வந்து அந்த பிபிஎம் இருக்குல்ல, அந்த யூனிவர்சிட்டி மலாயா பக்கத்தில் உள்ளது. இது வந்து ப்ரைவேட்டோட. ஸோ இங்கே போனோமா நம்ம காசை கட்டிட்டு தான் போய் டாக்டரே பார்க்க முடியும். அந்த 4 மாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வரும், அந்த ரத்தம்லாம் எடுத்து இது பண்ணுறது. ஸோ அது நார்மலி நாங்கள் 4 மாதம் கட்டி போயிட்டு இந்த ஃபீஸே வந்து ஒரு 1000 கிட்ட வந்துடும். ஏன்னா அவங்க ரத்தம் ஃபுல்லாக எடுத்து செக் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னும் என்னாச்சும் பிரச்சனை அது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, புதுசாக என்னாச்சும் ப்ராப்ளம் அதுக்கு வந்திருக்கா சீக்கு, அதுக்காக தான் இது எடுப்பாங்க. மற்றதெல்லாம் ஹார்ட்லாம் வந்து சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலு. அப்புறம் திருப்பி இப்போ டென்த்து வந்து எடுக்கணும். அப்புறம் மற்ற அப்பாயின்மெண்ட்லாம் அங்கே பிபிஎம் தான், ஆனால் அண்டு கவர்மெண்ட் அந்த இஎன்டி அதெல்லாம். இன்னொன்று வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க முட்டாய் அது இதுன்னு சாப்பிட்டா பல்லு பூச்சா இருக்குன்னு கேர்லெஸ்ஸாக விட்றாதீங்க. சின்ன பிள்ளைங்களோ வயசானீங்களோ ஸ்பெஷல் கிட்டோ. ஏன்னா பல்லு பூச்சா இருந்தால் ஃபர்ஸ்ட் அந்த ஹார்ட்டுக்கு தான் அந்த இது இம்பேக்ட் போகுமா. ஏன்னா நம்ம பல்லு பூச்சா ஆகக்கூடாது, அது டைரெக்டாக ஹார்ட்டுக்கு போய் கிருமிலாம் கொஞ்சம் கலந்துருமா. ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த டீப்பு போனதில் சோஃபா உங்களுக்கு எல்லாம் ஓகே. ஏன்னா தைராய்டு லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குனாரு. ஏற்கனவே வந்து அது எப்படி பார்த்தாலும் பிலோ 10 தான் இருக்கணும். ஏற்கனவே 8-9 இருந்துச்சு. இப்போ 4 மாதம் கழிச்சு போனோன்னா இப்போ திடீர்னு வந்து 21 இருக்கான். அவ்வளோ இருக்கக்கூடாது நாங்கள். ஸோ இப்போ டோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் அந்த 4 மாதத்துக்கு ஒரு டிப்பு. அப்புறம் அந்த கால்சியம்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லைன்னா வளர்ச்சி வந்து பத்தாது, அந்த எலும்பு அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க அந்த டாக்டர். அதான் ஆக்சுவலி அவங்க வந்து இன்ஜெக்ட் எடுக்கும்போது நான் அந்த அவங்க ரியாக்ஷன்லாம் ஷூட் பண்ணலான்னு தான் அதில் ஃபோக்கஸ் பண்ணேன். கண்டிப்பாக அந்த இன்ஜெக்ட் பண்ணவங்களாம் என் மேலே சரியான கடுப்பில் இருந்திருப்பாங்க. இந்த நாய் வந்து பிள்ளைக்கு ஊசி போடுறத கூட கவனிக்காமல் ஷூட் பண்ணியிருக்கு. ஆனால் ஆக்சுவலி வந்து சக்தி வந்து அந்த ஊசி அந்த ஹாஸ்பிட்டல் என்வாயர்மெண்ட் எல்லாமே அடாப்ட் ஆகிட்டாங்க. அவங்க அப்பா பாருங்க பயந்துக்கிட்டாங்கிட்டு நிற்கிறாரு. எங்களுக்கு பழகிருச்சு, பாவம் பிள்ளைய பழகிட்டா. அது வந்து நம்மளை கையை பிடிச்சிக்கோ அவ்வளோதான். மற்றபடி மற்ற பிள்ளைங்க மாதிரிலாம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிலாம் ஓடாது. அது அந்த வாழ்க்கையை பழகிருச்சு. அது ரொட்டேஷனில் போய் ஹாஸ்பிட்டல் தான். அந்த நாக்காளியை பார்த்தா என்ன பண்ணோம், அந்த ஹைட்டை பார்த்தா என்ன பண்ணோம், இப்போ கையை ஊசி எடுத்தால் என்ன பண்ணுவானுங்க, எல்லாமே அது பழகிக்குச்சு. நாங்கள் காலைல 8-9 மணிக்கு இங்கே வந்தோம். இப்போ ரத்தம் கொடுத்துட்டு 2 hours வெயிட் பண்ணோம். அப்புறம் டாக்டரை பார்க்கணும். நாங்கள் இன்னைக்கு இங்கே வந்துட்டு நாங்கள் வெளியாக எத்தனை மணி ஆச்சு தரமா, நான் பின்னாடி அந்த டைம் கட்டுறேன் பாருங்க. நான் வீட்டுக்கு வர்றதுக்கே மணி 4 மணி ஆச்சு. அங்கே தான் லஞ்ச் எல்லாம் முடித்தோம். அவங்க அப்பா பாருங்க பார்க்க மனசு இல்லாமல் ஒண்டி பார்த்துட்டு இருக்காரு. ஓகே ஆமாம். அப்புறம் ஃபோனை வச்சுட்டு அப்புறம் பிடிச்சிட்டேன். என்னடா நம்ம மலேசியாவில் இவ்வளோ வெயிலில் இந்த குளிர் சட்டை போட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை இங்கே வெயிலாக தான் இருக்கும். நான் உள்ளே பூந்தேன்னு வைங்களேன், குளிர் தாங்க முடியாது. நீங்கள் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கீங்களா ஹாஸ்பிட்டலில் போனால் ஏன்டா ஹாஸ்பிட்டலில் மட்டும் இப்படி குளிருது, சீக்காளி தானே நம்ம போகிறோம், ஏன் இப்படி குளிருது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அந்த மிஷின்லாம் இருக்கு, ரொம்ப சூட்டில் இருந்தால் சீக்கிரமாக பழுதாயிரும், இல்லைன்னா வந்து ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப கூலாக இருந்தால் தான் வந்து அந்த அந்த மிஷினுக்கு ரொம்ப சேஃப்டின்னு சொல்லி தான் அந்த மாரி வச்சுருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். அது ஒரு வகையில் நியாயமாக தான் படுது. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக மண்டையில் ஓடிச்சு. அங்கே ஹாஸ்பிட்டல் பேசாமல் போகிறதுக்கு பேசாமல் வீட்லேயே இருந்தெல்லாம் போல தோணும். ஏன்னா அந்த சூடு தாங்க முடியாது நம்மளால, அந்த குளிர். ஆனால் இதுதான் அதுக்கு ஒரு ரீசன். ஏன்னா அங்கே எவ்வளோ விலை போடுவோம்ல மிஷினுங்க இருக்கும். அந்த மெடிக்கல் சென்டரோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் அப்படியே குளிரும். நம்ம 2 ஜாக்கெட் 3 ஜாக்கெட் போட்டுக்கணும், அப்போ குளிர் தாங்க முடியும். இதுதான் அது ரீசன். இந்த மிஷினெல்லாம் வந்து ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தாங்கி தான் ஆகணும், இல்லைன்னா விலை கூட ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனால் ரொம்ப குளிரும். இது ஒரு நியாயமான கருத்தாக தானே இருக்குது. அதான் அம்மாடா. ஆனால் மிஷினு நல்லா பழுதாகாமல் இருக்கும், நம்ம செத்து போயிடும் நினைக்கிறோம். ஒரு டீப்பில் வந்து இந்த ஒரு மெடிக்கல் சென்டர்லேருந்து ஹஸ்பண்டை அப்பயே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டி போக சொன்னேன், இல்லைன்னா மேலேருந்து குதிச்சிடுவேன்ட்டேன். அந்த குளிர் தாங்க முடியாமல் அந்த அளவுக்குலாம் டார்ச்சர் கொடுத்துருக்கேன் அந்த மனுஷனுக்கு, பாவம். அது அந்த காரணம் ஏற்றுக்கிற மாதிரி தானே இருக்குது. அதனால தான் இனிமேல் ஹாஸ்பிட்டல் போனால் குளிருதுன்னு வயிற்றுச்சலில் விட்டுட்டு பெருசாக போர்த்திக்கிற மாரி உடுப்பு எடுத்துருப்போங்க. ஓகே.
இன்னொன்று வந்து புத்திமதி வந்து யார் வேணுமானு சொல்லலாம். ஆனால் வந்து அந்த நம்ம லைஃப்பை வந்து நம்ம தான் ஃபேஸ் பண்ணுறது தெரியுமா. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வகையான லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குற பஞ்சு டைலாக் வந்து எல்லாத்துக்கும் ஒத்து போகாது. அது வந்து அந்த குடும்பத்துக்கு ஒத்து போகுமா, ஒத்து போகும். அதுக்கு மற்றவங்களுக்கு ஒத்து போகாதா, ஒத்து போகாது. ஸோ நீங்கள் தான் கரெக்டாக டிசைட் பண்ணணும். ஏன்னா ஒரு 10 வயசு பிள்ளையை நான் ஃப்ரீடமாக ஆக்குறேன், அது ரெக்கையில் பறக்க விடுதுன்னா நம்ம தான் பெரிய தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். எந்த வயசில் எந்த ஸ்டேஜில் விடணுமோ அந்த ஸ்டேஜில் தான் விடணும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, அதே நேரத்தில் அதுங்களை நம்ம மொனிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு கட்டம் வந்தாலும் அவங்களே சூப்பராக பறந்துடுவாங்க, நம்மளையும் சேர்த்து பறக்க வைப்பாங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த லைஃப். ஓகே மக்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கங்கே ஷேர் பண்ணி விடுங்க, தாத்தா பாட்டிக்கு அனுப்பி விடுங்க. இன்னைக்கு எங்களோட ஒரு நாள் வாழ்க்கை இங்கேயே ஓடிடுச்சு. அடுத்தடுத்து வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குது. அந்த தனுஸ்ரீ அங்கேருந்து வராங்க எய்ம்ஸ்லேருந்து. ஸோ இப்போ அவங்கள செட்டில் பண்ணோம். ஸோ இப்படி தான் எங்கள் லைஃப் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ சாட்டர்டே சண்டே நல்லா கொண்டாடுங்க மக்களே. எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை. இமைகள் இரண்டையும் திருடி கொண்டு உறங்கச் சொல்வதில் நியாயமில்லை. நீ வருவாயோ இல்லை மறைவாயோ, தன்னை தருவாயோ இல்லை கரைவாயோ. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லை. நாங்கள் காலைல பூரா மீதி ஃபுல்லாக அரிஞ்சு பாருங்கள், எல்லாம் முடிஞ்சு. இப்போ சக்திக்கு பசி எடுத்துருக்கோம். சாப்பிட்டுட்டு அதோட நாங்கள் கிளம்ப வேண்டியதுதான். ஈட்டம்மா மணி 2. சக்தி, ஐயோ ஈட்டிங் லஞ்ச். எஸ், சக்திக்கு ரொம்ப பசியா, 2-3 வேளை சாப்பிட்ருப்பாங்க. இந்தாங்க இங்கே தான் வீட்டில் இருந்தால் சொந்தமாக போய்ட்டு சாப்பாடு எடுத்துருவாங்களா. ஸோ இங்கே ரொம்ப நேரம் அந்த டாக்டருக்கு வெயிட் பண்ணதுனால பிள்ளை பாவம் பசி, அவங்க ஃபோன் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. இப்போ பாருங்க பசியில் ஆன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சக்தி பாய். சின்ன பேபியை விட்டாச்சு, இப்போ பெரிய பேபி ஏற்ற போகிறோம். யாருன்னு பார்ப்பீங்க நீங்கள். இது வந்து புத்ரா ஹைட். இங்கே மணி இப்போ எத்தனை நான் காட்டுற பாருங்க, மணி 3:40. முதல்ல சக்தியும் அவங்க அப்பாவையும் இறக்கி விட்டேன். இப்போ நான் இங்கே வந்திருக்கேன், இன்னொரு ஆளை எடுத்து வந்திருக்கேன். ஸ்பீக்கே சொல்லியிருந்தேன், இந்த சாட்டர்டே வந்து சக்திக்கு பிபிஎம்ல அப்பாயின்மெண்ட். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அவங்கள இறக்கி விட்டாச்சு வீட்டில். இப்போ அடுத்த ஆளை எடுத்து வந்திருக்கேன் இங்கே புத்ரா ஹைட்டில். அவங்க வந்து கிடாலேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபோனு கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ செட்டில் பண்ணி திருப்பி நாளைக்கு போயிடுவாங்க. காலையிலேயே நீங்கள் ஏறின குறையோட பசியிலே வருவாங்க. நான் முடிஞ்சால் அதை ஷூட் பண்ணுறேன். எவ்வளோ பசியிலேடா 5-6 ஹவரில் நான் ஸ்டாண்ட் பையன் பெற்ற தாயாச்சு. சும்மா இருக்க மாட்டேன். திருவிழா வந்து அவங்களுக்குன்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் டெம்பரவரியாக. சிறுகுடலுக்கு அப்புறம் பெருகுடலுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அவங்க வந்தோன்னே என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பார்ப்போம். ஓகேவா? அதெல்லாம் பிள்ளைங்க என்கிட்ட பயந்தே தான் வருதுங்க. நான் அவங்கள பச்சையாக ஷூட் பண்ணிடுறேன்ட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டியாடா? சுகமா